ஜெயச்சந்திரனுடைய கண்ணோசி நாட்டை நோக்கி பிருத்விராஜனுடைய காலாட்படையும் யானைப்படையும் மழை மாறி நகர்ந்துட்டு இருந்துச்சு. வருகிறானம்மா உன் ஆளன், உன் கண்ணாளன், வீர வில்லாளன் பிருத்விராஜன். செய்தி பாய்ந்தது செல்வி சம்யுக்தையுடைய செவியில. அந்த நொடி வெடிச்ச கொடி பூவா மலர்ந்து போனா சம்யுக்தா. ஜெயச்சந்திரன் அவசர ஆலோசனை கூட்டுகையில பிருத்விராஜனுடைய நண்பன் தில்சாகரன் தூதுவனா வந்தான். என் மன்னனை வாயிலில் காவலனாய் சிலை செய்த சபையே, உன் எல்லையில் நிற்கிறது என் பிருத்விராஜனுடைய வில். உங்கள் கைவிரலுக்கு நீங்கள் நகம் வெட்டும் நேரத்திற்குள் எங்கள் படை வீரர்கள் மொத்த தலைகளையும் வெட்டி எடுத்துக்கிட்டு போயிடுவோம். ஆனாலும் என் மன்னன் எல்லைப்புறத்தில் நிற்கிறான். சமாதானத்திற்காக இல்ல, நீ ஆயுத்தமாவதற்கான அவகாசத்திற்காக. முற்றுப்புள்ளிக்கு வந்து விட்டவனே, தலையறுக்க வருகிறோம் என்று கர்ஜித்து சபை வாயில இருக்கக்கூடிய காவலாளியாய் நிறுத்தப்பட்ட பிருத்விராஜனுடைய கற்சிலைய தனி ஒருவனா தோளுல தூக்கி புறப்பட ஆரம்பிச்சான்.